வணக்கம். அந்தர்பல்ட்டி அடித்த ராகுல் காந்தி அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தாவேகாவுடன் கூட்டணி வைக்க ராகுல் காந்தி முடிவெடுத்துள்ளார். தற்பொழுது விஜய் அவர்களை சந்தித்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு அமைச்சர் பதவியை கேட்டுள்ளார். விஜய் அவர்களும் கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இனி ஆட்சி அமைப்பதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு பக்கம் காங்கிரஸ், மறுபக்கம் பாமகவுடன் கூட்டணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டால் விஜய் அவர்கள் ஆட்சியே எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் தொடருவார். ஆனால் ஸ்டாலின் அவர்களது நிலைமைதான் என்ன என்று நாம் முழுவதும் பார்க்கும் பொழுது 3 முக்கிய நிகழ்வுகள் தற்பொழுது எதிர்காலத்தில் நடக்கப்போவது உறுதிதான். முதலில் திமுகவின் தலைமை சுக்குநூறாக உடைக்கப்படும். உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றால் அதற்கு எதிராக திமுகவின் நிர்வாகிகளை கடுமையான கோபத்திற்கு ஆளாவார்கள். கனிமொழி மாநில அரசியலுக்கு வருவார். மத்தியில் கனிமொழி அவர்கள் எம்பியாக இருக்கிறார். இனி வரக்கூடிய அரசியல் எதிர்காலத்தில் கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்கு வந்தால்தான் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியான பொறுப்பில் அவர் வகிக்க முடியும். உதயநிதி அவர்கள் சினிமா ஷூட்டிங் போல்தான் செயல்பட்டு வருகிறார் என்பது புரிந்து கொண்டு விட்டது. இனியும் உதயநிதியை நம்பி திமுகவை அவரிடம் ஒப்படைத்தால் அவர் ஒட்டுமொத்த திமுகவையும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி கொண்டு சென்று விடுவார் என்ற காரணத்தினால் கனிமொழி மாநில அரசியலுக்கு வருவது உறுதி. மூன்றாவதாக, இனி திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பது கடினம்தான். ஏனென்றால் காங்கிரஸை வீழ்த்திதான் ஒரு காலத்தில் திமுக அரியணைக்கு வந்தது. ஆனால் எத்தனை முறை திமுக வெற்றியடைந்தாலும் ஒரு அமைச்சர் பதவி கூட திமுக கொடுத்தது கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் கொடுத்து விட்டார். இனி அவருடன் பயணிப்பதுதான் இளைஞர்களது வாக்குகளை கவர முடியும். இன்னும் பலமான சக்தியாக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நிரூபிக்க முடியும் என்பதை ராகுல் காந்தி உணர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் திமுகவுடன் கூட்டணியாக இருக்கின்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் யோசிப்பார்கள். எதிர்காலத்தில் திமுக 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டால் 30 தொகுதிகளை கூட தாண்டுவது கடினம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகள் மக்கள் அரியணையில் ஸ்டாலினை அமர்த்தினார்கள். மக்களுக்கு நல்லது செய்திருந்தால் நிச்சயம் விஜயை வரவேற்றிருப்பது போல் ஸ்டாலினையும் வரவேற்றிருப்பார்கள். எந்த ஒரு நன்மையும் செய்யாத காரணத்தினால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எதிர்வரும் காலத்தில் அதை இழக்கும். எதிர்க்கட்சியாக எடப்பாடி தான் வருவார் வரக்கூடிய அரசியல் காலத்தில் என்றும் கூறப்படுகிறது.